ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பற்றின டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அது என்ன சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்புல் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ரெட்புல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ரெட்புல்ன்றது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு, ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லலாம். அது தாய்லாண்டில் தான் இதோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே வெளியே வந்துச்சு. ஒருத்தர் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, மெடிசன் ஃபீல்டில் இருப்பாங்களே ஃபார்மசிஸ்ட்டுன்னு, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. நேம் வந்து கிரேட்டிங் டேங். தாய்லாண்டில் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு, அந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பாங்கள்ல, அவர் பேர் வந்து சாலியோ யூவித்யா. பேரை வேணால் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். சாலியோ யூவித்யான்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கிராட்டிங் டேங்ன்றதை ஃபஸ்ட்டு அவர் தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நேம் வந்து ரெட்புல்லாக மாறி. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக தான் அவரும் இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, விவசாயிங்க, அதுக்கப்புறம் ஹெவி லோடு ஒர்க் பண்ணுறவங்க, லாரி டிரைவர்ஸ் பெரிய அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ட்ரிங்க்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெட்புல்லாக எப்படி மாறிச்சு, இப்போ வேர்ல்டு வைடாக எப்படி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவில் ஒரு மிகப்பெரிய என்டர்பிரினர் இருக்கார், பிஸ்னஸ் மேன், ட்ரிச் மேட்டஸ்டிஸ். அவர் நேமாக நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ட்ரிச் மேட்டஸ்டிஸ்ன்றது அவரும் ஐலாண்டில் விசிட் பண்ணி இந்த ட்ரிங்கை குடிச்சு பார்த்தோன்னே அவர் ஒரு வேர்டு சொல்கிறாரு. அதாவது ஜெட் லேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதாவது காரோ ஏதோ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சோர்வாகும். ஸோ அந்த சோர்வை வந்து இந்த ட்ரிங்க் வந்து அந்த பயணச்சோர்வு அப்படின்வாங்கல்ல, வேணால் அடிச்சு பாருங்கள், பயணச்சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த க்யூர் பண்ணுன்றத இந்த மேட்டஸ்டிஸ்ன்றவர் நம்பினார். இதை வேர்ல்டு வைடாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. தாய்லாண்டில் 1987 தான் இதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த சாலியோ யூவித்யாவும் ட்ரிச் மேட்டஸ்டிஸ் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி தான் இந்த ரெட்புல்ன்ற ஒரு நேமை உருவாக்கி 1987 தான் அவங்க வந்து ப்ராடக்டை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அஃபிஷியலாக 1996 இந்த ப்ராடக்ட் யூஎஸில் இந்த ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் உருவாச்சு. ஸோ அந்த ரெட்புல்ன்ற நேமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டிங் டேங் அப்படின்னு கிரேட்டாங்னு நினைக்கிறேன் என்ற ஒரு கற்பனை விலங்கு, கற்பனையான ஒரு அனிமலை குறிக்கிறது ரெட்புல்ன்றது. அந்த ரெட்புல்ன்றது கற்பனையான ஒரு விலங்கு. கிராட்டான்றது தாய்லாண்டில் கற்பனை விலங்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, பாதுகாப்பும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த கிராட்டான்றது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெட்புல்ன்ற நேம் வந்துச்சு. அந்த கிட்டத்தட்ட அந்த நேமும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வச்சுருக்கிற லோகோவில் இருக்கிற புல் வந்து அந்த கற்பனை விலங்கை தான் குறிக்குது. லோகோ தான் இப்போ ரெட்புல்லில் வந்து இந்த லோகோவாக மாற்றி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ரெட்புல்ன்றது ஒரு புது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயே புது கேட்டகரி. ஏன்னா நிறைய மான்ஸ்டர், மவுண்ட்யூன்ற மாதிரி நிறைய எனர்ஜி ட்ரிங்க்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்த இந்த எனர்ஜி ட்ரிங்க்குன்னு ஒன்று கொண்டு வந்தது இந்த ரெட்புல்ன்றது தான். ஸோ ரெட்புல் வந்து 3வது மிகப்பெரிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா கோகோகோலா, பெப்சி தான் இருக்குது. 3வது மிகப்பெரிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்காக தான் இருக்குது. இந்த எனர்ஜி ட்ரிங்க்கில் பார்த்திங்கன்னா கஃபைன்றது நிறையா இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு எனர்ஜின்றது கொடுக்கும். எல்லாருக்கும் தெரியும், கஃபைன் வந்து டோபமைன் வச்சு அது நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பில்லியன் கேன்ஸுக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. 100 லட்சம் கோடி கேன்ஸுக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 2023 மட்டும் 12 பில்லியன் 1200 கோடி கேன்ஸ் ரெட்புல் கேன்ஸ் வந்து சேல் பண்ணி உள்ள ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். ட்ரிங்க்ஸை வந்து யார் அதிகமாக குடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அத்லட், ரேசிங்கில் இருக்கிறவங்களும் இந்த ட்ரிங்க்ஸை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் இருக்குது, இந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட். இந்த இவங்களை ரெட்புல்லோட ஒரு மிகப்பெரிய ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ரெட்புல் கிவ்ஸ் யூ விங்ஸ் அப்படின்ற மாதிரி, பறக்கிறதுக்கு ரெக்கையை கொடுக்கும். அது என்ன மீன் பண்ணுதுன்னா எனர்ஜி நிறைய கொடுக்கும். குடிச்சோம்னா சல்லுன்னு ஸ்பீடாக ஓட மாட்டோம், பறப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கிவ்ஸ் யூ விங்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் தான். இது ஆல்மோஸ்ட் 171 கண்ட்ரிஸ், 171 நாடுகளுக்கு மேலே ப்ராடக்ட்ன்றது சேல் ஆகிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இல்லை, அன்னிலேருந்து ஸ்டார்ட் தாண்டி இவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மீன்ஸ் கார் ரேசிங், பைக்கு ரேசிங்கில் ஸ்பான்சர் பண்ணுறது, அந்த லோகோலாம் பிராண்ட் பண்ணுறது. முக்கியமாக F1 காரில் இவங்களோட லோகோ வந்து ஸ்பெஷல் எடிஷனாக இருக்குன்றாங்க. அந்த டின்னில் இருக்கிற லோகோக்கு அடுத்தபடியாக எங்கே நம்ம ஸ்பெஷலாக ஃபீச்சர்ஸாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த F1 ஃபார்முலா காரில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம். இந்த ஸ்டண்ட்டு அந்த மாதிரிலாம் நடத்துவாங்க தெரியுமா, மோட்டார் சைக்கிள் பைக்கெலாம் வச்சிங்கன்னா லாங் ஜம்ப் பண்ணுறது, காரை வச்சு லாங் ஜம்ப் பண்ணுறது,
ஸ்கைலேருந்து ஸ்கை டைவிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க தான் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பேஸ் டைவிங். இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க. ஸ்பேஸ் டைவிங்கிறது ஸ்பேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே ஸ்பேஸில் கிராவிட்டி கிடையாது. ஆனால் ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ஒரு சர்டன் லெவலில் நிப்பாட்டிட்டு அதுலேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிரியேட் பண்ணதும் ரெட்புல் கம்பெனி தான்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ரெட்புல் வந்து மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ், சொன்ன மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்திருக்காங்க. ரெட்புல் வந்து வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் தானே கேட்டால் அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மியூசிக் அகாடமின்னு ஒன்று வச்சுருக்காங்க, மிகப்பெரிய மியூசிக் அகாடமி. அது போக மீடியா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடியோ வச்சு அவங்க அந்த டிவி ஷோஸு, மூவிஸு, அந்த மாதிரி விஷயமும் அதில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சர்டன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெட்புல்ன்ற ப்ராடக்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு கண்ட்ரீஸில். ஸோ ரெட்புல்லை பற்றி இன்றைக்கே நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா இன்ஸ்டாவில் ரீல்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து அன்றைக்கி முதல்ல நான் பார்க்கும்போது இதுன்னு புதுசாக இருக்குது, ஸ்பேஸ்லேருந்து எப்படி விட முடியும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ குதித்து ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு தான். யார் பண்ணான்றது பார்த்தா ரெட்புல் கம்பெனிஸ் தான் இதை ஸ்பான்சர் பண்ணி இந்த ஈவெண்ட்டே நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்கள பற்றின ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை எத்தனை பேர் ரெட்புல் குடிச்சிருக்கீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.